السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்துக்குரிய எல்லா வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தை அடைந்து இறைவன் நம் மீது கடமையாக்கிய இந்த நோன்பை நோற்றியவராக இவ்வவையிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த நோன்பை பற்றி தன்னுடைய திருமறை வேதங்களில் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, குதீபா அலைக்கும் சியாம், உங்கள் மீது நாம் நோன்பை கடமையாக்கினோம். கமா குதீபா அலல்லதீன மின் கபுலிக்கும், உங்களுக்கு முன்னால் இவ்வுலகத்தில் பல்வேறு சமுதாயத்தார்கள் வாழ்ந்தார்கள், பல்வேறு கூட்டத்தார்கள் வாழ்ந்தார்கள். அந்த பல்வேறு கூட்டத்தாருக்கு நான் பல்வேறு நபிமார்களை அனுப்பினேன். அவர்களுக்கு எவ்வாறு இறைவன் இந்த நோன்பை கடமையாக்கினானோ அதேபோல் உங்கள் மீதும் இறைவன் இந்த நோன்பை கடமையாக்கினான் என்று அந்த வசனங்களில் சொல்லுகின்றார். அதை சொல்லிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இறைவன் சொல்லும் பொழுது, இந்த நோன்பை உங்கள் மீது நாம் கடமையாக்கிய காரணம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறைவனை அஞ்ச வேண்டும் என்பதற்காக, இறையச்சம் உடையவராக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக, இறைவனை முழுமையாக நம்பி அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பை நான் உங்கள் மீது கடமையாக்கினேன் என்பதை இறைவன் அவ்வசனத்தில் சொல்லுகின்றான். அல்லாஹ்வின் தூதவர்கள் நோம்பாளியை பற்றி ஒரு அழகிய அறிவுரைகளை சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதன் நோன்புகளை வைக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த நோன்புகளை வைத்துவிட்டு அவன் பொய்யான பேச்சுகளை பேசக்கூடியவனாக, தீய செயல்களில் அவன் ஈடுபடக்கூடியவனாக இருக்கிறான். அவ்வாறு இருந்தால்
அந்த மனிதனுக்கு எவ்வித நன்மையும் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கின்றார்கள். ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவதற்காக இறைவன் இந்த நோன்பை நம் மீது கடமையாக்கினார். அந்த நோன்பை வைத்துக்கொண்டு நாம் பக்குவப்படாமல், நாம் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்காமல், நாம் பேசும் பொழுது நம்முடைய பேச்சுகளில் வீணான பேச்சுகள், பொய்யான பேச்சுகள் அது இருக்கக்கூடியதாக இருந்தால் எவ்வித நன்மையிலும் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கின்றார்கள். நோன்பை வைப்பதற்கு முன்னால் அல்லது நோன்பு இல்லாத நாட்களில் மனிதன் பேசும் பொழுது பல்வேறு பொய்களையும் பல்வேறு வீணான பேச்சுகளையும் அவன் பேசக்கூடியவனாக இருப்பான். ஆனால் இறைவன் அவனை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீ நோன்பு வைத்திருந்தால் நீ பொய்யான பேச்சுகளை பேசக்கூடாது, பொய்யான சொல்லை சொல்லக்கூடாது என்று இறைவன் நமக்கு தடை செய்திருக்கிறார். ஆனால் அந்த நாவை நாம் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கிறோமா? நம்முடைய நாவின் மூலமாக ரமலான் மாதமாக இருந்தாலும் சரி, ஏனைய மாதங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய நாவுகளை சரியான முறையில் பயன்படுத்தாமல் அந்த நாவை அதிகமாக தீமைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் நம்மிடத்தில் இருக்கிறது. நம்மிடத்தில் இறைவன் நமக்காக பல்வேறு உறுப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றான். ஒவ்வொரு உறுப்புகளும் ஒரு தீமையை செய்யும் பொழுது நம்முடைய உள்ளம் அதை தவறு என்று சொல்லும் பொழுது அந்த உறுப்பு அதை விட்டு விலகிக் கொள்ளும். நம்முடைய கண் இருக்கிறது, கண்கள் மூலமாக கடுமையாக பிறரை பார்ப்பது இறைவன் தடை செய்திருக்கிறார். அந்த பார்ப்பது தவறு என்று நம்முடைய உள்ளம் சொல்லும் பொழுது நம்முடைய பார்வையை நாம் தாழ்த்திக் கொள்கின்றோம். நம்முடைய கைகள் மூலமாக பிறருடைய பொருட்களை அபகரிக்க கூடாது, பிறருடைய பொருட்களை எடுக்கக்கூடாது என்று நம்முடைய உள்ளம் நாடும் பொழுது அதை விட்டும் நம்முடைய கை விலகிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். நம்முடைய காதன் மூலமாக பிறர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும் செவிதார்த்து கேட்போம். நம்மளை பற்றி ஏதாவது சொல்லுகிறார்களா, நம்மளை பற்றி ஏதாவது பேசுகிறார்களா, நம்மளை பற்றி பேசிவிட்டால் உடனே அவரை சும்மா விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அதை செவிதார்ந்து நாம் கேட்போம். அதை கேட்கும் போது நம்முடைய உள்ளம் அதை கேட்பது தவறு, அதை ஒட்டு கேட்கக்கூடாது, இதை இறைவன் தடுத்து விட்டான் என்று நம்முடைய உள்ளம் சொல்லும் பொழுது அதை விட்டு நாம் விலகிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் நம்மளிடத்தில் ஏற்படும். ஆனால் நம்முடைய நாவு, எலும்பு இல்லாத ஒரு உறுப்பு என்று சொல்லக்கூடிய இந்த நாவின் மூலமாக பல்வேறு சொற்களை சொல்லக்கூடியவராக இருக்கும், பல்வேறு பேச்சுகளை பேசக்கூடியவராக இருக்கும். பிறர் நம்மிடத்தில் சண்டைக்கு வந்துவிட்டார், அவரிடத்தில் மிக கடுமையாக சண்டை போடக்கூடிய ஒரு சூழல் நம்மிடத்தில் இருக்கும். அப்படி பேசும் பொழுது, சண்டைக்கு நிற்கும் பொழுது பல்வேறு வார்த்தைகளை நாம் நம்மளை அறியாமல் விட்டுக்கொண்டே இருப்போம். அவனை திட்டுவது, அவனை பேசுவது தவறு என்று நம்முடைய உள்ளங்கள் எண்ணும், அதை சொல்லும். இருந்தாலும் நாம் விலகிக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறோமா? விலகிக் கொள்ள மாட்டோம். அவனை எப்படியெல்லாம் திட்ட முடியுமோ, ஏச முடியுமோ, சபிக்க முடியுமோ, வசைப்பாட முடியுமோ அதை பாடிவிட்டு அதற்கு பிறகு பின்னால் சில மணி நேரத்துக்கு பிறகு இப்பொழுது நாம் பொறுமையாக இருக்கிறேன், அவனை திட்டக்கூடாது, அவனை ஏசக்கூடாது என்று எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நாவுடைய விஷயத்தில் இருக்கிறது. காரணம், நம்முடைய நாவின் மூலமாக நாம் பேசும் பொழுது அந்த நாவுடைய முக்கியத்துவத்தை உணராமல், அதை அறிந்து கொள்ளாமல் நாவை தவறாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மிடத்தில் இருக்கிறது. ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வருகின்றார்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அவர் சில செய்திகளை கேட்கின்றார். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஐயு லா அஸ்அலு மின் பைதக, எனக்கு ஒரு செய்தியை நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ஒரு செய்தியை அறிவிங்கள். அந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தியா இருக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு பின்னால் அந்த செய்தியில் எவ்வித சந்தேகம் எனக்கு இருக்கக்கூடாது, யாரிடத்திலும் இந்த செய்தியை பற்றி நான் எவ்வித கேள்வியிலும் கேட்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு செய்தியை எனக்கு சொல்லுங்கள் என்று அந்த நபித்தோழர் கேட்கின்றார். அதற்கு அல்லாஹ்வின் தூதவர்கள் சொல்லுகின்றார்கள், அத்தஅபுதுல்லாஹ, நீ அதாவது நீ எவ்வாறு சொல்ல வேண்டும் என்றால், குல் ஆமன்து பில்லாஹி, நான் அல்லாஹ்வை நம்பிவிட்டேன், அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைத்து விட்டேன், நான் அல்லாஹ்வை சார்ந்திருப்பேன் என்று நீ சொல். அதை சொல்லிவிட்டு சும்மா இஸ்தகாமும், அந்த விஷயத்திலே நீ உறுதியாக இரு, இறைவனை நம்ப வேண்டும், இறைவனுடைய விஷயத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரு துன்பங்கள் வரும் பொழுது, ஒரு கஷ்டங்கள் வரும் பொழுது, ஒரு சிரமத்திற்கு உள்ளாக்கப்படும் பொழுது, இந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் நம்மளை அரவணைக்கவில்லை என்றாலும், நமக்கு பாதுகாப்பு தரவில்லை என்றாலும், நமக்கு உதவி செய்யவில்லை என்றாலும், என்னை படைத்த இறைவன் இருக்கிறான், அந்த இறைவன் எனக்கு உதவி செய்வான், என்னை அரவணைப்பான், என்னை பாதுகாப்பான் என்ற நம்பிக்கையில் இறைவன் மீது உறுதியாக இரு என்று அல்லாஹ்வின் தூதவர்கள் அந்த நபித்தோழருக்கு அறிவுரை சொல்லுகின்றார். அதை சொல்லிவிட்டு அந்த நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கின்றார். ஐய ஷையின் அத்தகி, அல்லாஹ்வின் தூதரே, நான் எதை பாதுகாக்க வேண்டும், நான் பாதுகாக்கக்கூடிய விஷயங்களை பற்றி எனக்கு சொல்லுங்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபஅஹத பில் லிசானிஹி, தன்னுடைய நாவை பிடித்து உன்னுடைய நாவை நீ பாதுகாத்துக்கொள். இதுதான் உன்னுடைய முதல் எதிரி, இதுதான் உன்னுடைய நன்மைகளை அளிக்கக்கூடியது. இந்த நாவுதான் உன்னை நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியது. நாவின் மூலமாக பல்வேறு செய்திகளை பேசுவாய். அது நாவு பேசக்கூடிய அந்த தனித்தன்மையை பற்றி நீ உணர மாட்டாய். நாம் ஒன்று பேசுவோம், நாம் பேசுவது மூலமாக இறைவன் இதற்கு நன்மைகளை வழங்குவானா என்பதை பற்றி நாம் அறிய மாட்டோம். ஒரு சொல்லை தவறாக பேசியிருப்போம், இதை இறைவன் தண்டிப்பானா என்பதை பற்றி நாம் உணராமல் இருப்பது. நமக்கு இறைவன் அதனை நன்மைகளை எழுதுவானா அல்லது தீமைகளை எழுதுவானா என்பதை பற்றி உணராமல் நம்முடைய நாவுகளை சர்வ சாதாரணமாக தீய சொற்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நாம். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன? கணவன் தலாக்கு விடுவதற்கு அல்லது மனைவி குழா விடுவதற்கு மூல காரணம் நம்முடைய நாவு தான். நம்ம ஒரு செய்தியை சொல்லுவோம், அல்லது கணவன் ஒரு செய்தியை சொல்லுவான், அதற்கு மனைவியாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு பதிலை சொல்லுவீர்கள். அதற்கு கணவன் இன்னொரு பதிலை சொல்லுவார், அதற்கு மனைவி மறுபடியும் ஒரு பதில். இப்படி பேச்சையை நீண்டு கொண்டே செல்லும் பொழுது ஒரு இறுதியாக ஒரு முடிவுக்கு வருவார்கள், இந்த பெண்மணி எனக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறான், என்னுடைய கணவன் என்னுடைய பேச்சுகளை மீறக்கூடியவனாக இருக்கிறான், எனக்கு பிடிக்கல, அதனால் என்னுடைய கணவனை நான் குழா விடுகின்றேன் அல்லது என்னுடைய மனைவியை நான் தலாக்கு விடுகிறேன் என்ற ஒரு பிரச்சனைக்கு அவர்கள் செல்வதற்கு மூல காரணம் நம்முடைய நாவு. ஒரு அனுசரணை கிடையாது. அவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள், அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன, அதை செவிதார்ந்து கேட்கணும் என்ற ஒரு சிந்தனை கிடையாது. எனக்கு மறுப்பு தெரிவித்தார்கள, நான் சொல்லக்கூடிய சொல்லை செவியேற்கவில்லையே, ஆகையால் இவரோடு சேர்ந்து வாழ்வதற்கு நம்மளால் முடியாது, நாம் விட்டு விலகிவிட வேண்டும் என்று நாம் அதை எண்ணி சில நபர்கள் அந்த தவறான ஒரு முடிவுக்கு செல்கிறார்களே, அதற்கு மூல காரணம் எது என்று பாருங்கள். நம்முடைய நாவு, நாம் பேசக்கூடிய அந்த வார்த்தையுடைய கணத்தை பற்றி நாம் உணர மாட்டோம். நம்முடைய பக்கத்திலே ஒருவர் இருப்பார், சர்வ சாதாரணமாக ஒருவரை நாம் பேசியிருப்போம்,
ஆனால் அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு வடுவு, ஒரு கணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கும். நண்பராக இருப்பார்கள், நெருங்கிய தோழர், நெருங்கிய தோழி. எதை எடுத்தாலும் அவரிடத்தில் ஆலோசனை கேட்காமல் எதையும் செய்ய மாட்டார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த தோழர்களோ அந்த தோழிகளோ பேசுவதை விட்டு விலகிக் கொள்வார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன? இவனோட பேசினால் நம்முடைய மரியாதை சரியான முறையில் பயன்படுத்த முடியவில்லை, மரியாதை கெட்டுவிடுகிறது, நம்மளை பற்றி தவறாக இவன் பேசக்கூடியவனாக இருக்கிறான், அதனால் நான் விலகிக் கொள்கிறேன். அல்லது பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியில் பேசாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் வயதான ஒரு காலகட்டத்தில் ஒரு செய்தியை சொல்லி இருப்பார்கள். பிள்ளைகளா இருக்கக்கூடியவர்கள் அதை நாம் செவிதார்ந்து கேட்கும் பொழுது எவ்வித பிரச்சனையும் நமக்கு வராது. தவறாக சொல்லுகிறார்களா? அந்த நேரத்தில் அவர்களுக்கு புரியவில்லையா? சிறிது நேரத்துக்கு பிறகு இதை நீங்க சொன்னீர்கள், இது தவறு, இதை செய்தால் இவ்வாறு பாதிப்பு வரும் என்று அவர்களுக்கு பக்குவமாக நாம் எடுத்து சொல்லப்படும் பொழுது அதை அவர்கள் செவிதார்ந்து கேட்பார்கள். அதே நேரத்தில் உடனுக்குடனே மறுப்பு தெரிவிக்கக்கூடியவராக இருந்தால், இவர் கணவனுடைய பேச்சை கேட்டுட்டு ஆடுறான், அல்லது மனைவியுடைய பேச்சை கேட்டுட்டு இவன் ஆடுறான், பெத்தெடுத்த ஒரு தாயை மதிப்பது இல்லை என்ற ஒரு உள்ளம் அவருடைய உள்ளத்திலே ஒரு செய்தி பதிவியாகி அவர்கள் பேசாமல் விலகி இருக்கக்கூடிய காரணம் நம்முடைய நாவு தான். இதே மாதிரி ஒரு உறவுகள் துண்டிப்பதற்கு நம்முடைய நாவுகள். நாம் ஒட்டுமொத்த அமல்களை செய்கின்றமே, அனைத்து அமல்களையும் அழிக்கக்கூடியது நம்முடைய நாவு தான். இப்ப இந்த சபையில ஒன்று கூடியிருக்கிறோம். எதற்காக? இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும், நமக்காக இறைவன் அருள் செய்வான். நோன்பு வைத்திருக்கிறோம். எதற்காக? இறைவன் நமக்கு கூலி வழங்குவான். மறுமை நாளில் ரய்யான் என்ற சுரங்கத்தின் மூலமாக நான் சுவனத்திற்கு நுழைய வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்திற்காக நாம் இவ்விடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆனால் நாவை பாதுகாக்கவில்லை என்றால் நாம் வைத்திருந்த ஒட்டுமொத்த நோம்புகளையும் இறைவன் அழித்து விடுவான். இந்த சபையிலே ஒன்று கூடி இறைவன் நமக்கு தரக்கூடிய அனைத்து அமல்களையும் அழித்து விடுவான் என்று அல்லாஹ்வின் தூதவர் நமக்கு சொல்லுகிறார்கள். நம்முடைய அமல்கள் அழிக்கப்படுவதற்கு, நம்மளை நரகத்திற்கு அழைத்து செல்வதற்கு ஒரு மூல காரணம் நம்முடைய நாவு. இந்த விஷயத்துல ஒரு கூடுதல் கவனம் எடுப்பது கிடையாது. அரைகுறையுமாக நம்முடைய நாவுகளை சரியான முறையில் பேணி பாதுகாக்காமல் எதற்கெடுத்தாலும் எதையாவது நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நபித்தோழருடைய நிலைகளை பாருங்கள். முஆது ரலியல்லாஹு அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்திலே போகின்றார்கள். முஆது ரலியல்லாஹு அவருக்கு அந்த பயணத்திலே செல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதருடைய பக்கத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. அப்பொழுது முஆது ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ் அக்பிர்னி பி அமலின் வ யுத்கிலுனி ஜன்னah வ இபாதினி அனின்னார். எனக்கு ஒரு அமலை அறிவிங்கள். அந்த அமல் எப்படிப்பட்ட அமலாக இருக்க வேண்டும் என்றால், நான் அந்த அமலை உலகத்தில் செய்யும் பொழுது இறைவன் மறுமை நாளில் எனக்கு சுவனத்தை வழங்க வேண்டும். அதே வேளையில் என்னை இறைவன் நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். நரகத்துக்கு நான் போகக்கூடாது, நரகத்திலிருந்து வெகு தொலைவில் வந்துவிட வேண்டும். நான் சுவனவாசியாக மாறுவேன். எப்படிப்பட்ட எனக்கு நல்ல அமலை எனக்கு சொல்லுங்கள். அல்லாஹ்வின் தூதவர்கள் சிறிது நேரம் மௌனமாக இருக்கிறார்கள். மௌனமாக இருந்துவிட்டு முஆது ரலியல்லாஹு அவர்கள் அழைத்து அவரிடத்தில் சொல்லுகிறார்கள், யா முஆதே, என்னிடத்தில் கேட்ட கேள்வி என்பது சின்னது, ஒரே வார்த்தையில் முடிந்து விட்டது. நான் சுவனத்திற்கு செல்ல வேண்டும், நரகத்துக்கு போகக்கூடாது. ஆனால் அதனுடைய விஷயம் என்பது மிக பிரம்மாண்டமானது. இதை நீ செய்யக்கூடியவராக இருந்தால் இறைவன் உனக்கு அருள் செய்வான். உடனே முஆது ரலியல்லாஹு இடத்தில் அந்த செய்திகளை பதிவு செய்கிறார்கள். இஸ்லாத்துடைய தூண்கள் என்று நாம் படிப்போம். யாருக்காவது தெரியுமா இஸ்லாமுடைய தூண்கள் எத்தனை என்று? 5. அப்படி சொல்லுங்க யாராவது. நான் பேசிக்கிட்டே இருந்தால் நீங்க தூங்கிடக்கூடாது. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி. சரி, ஓகே, ஈஸியான கேள்வியா போச்சு. அடுத்தது கஷ்டமான கேள்வியா கேட்டோம். அந்த இஸ்லாத்துடைய தூண்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள். தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஷைஇன். முஆதே, அல்லாஹ்வை வணங்கு, ஆனா அல்லாஹ்வுக்கு மட்டும் இணை கற்பிக்காத. இறைவன் ஒருவன் இருக்கிறான், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டால் நீ மறுமை நாளில் நஷ்டவாளியா மாறிவிடுவாய்.
துகீமஸ் ஸலாத்த, இறைவன் உனக்கு 50 வேளை தொழுகையை கடமையாக்கி அதை படிப்படியாக குறைத்து இறுதியாக 5 வேளை தொழுகையை இறைவன் உனக்கு கடமையாக்கினானே, நமக்கு கடமையாக்கினானே, அந்த 5 வேளை தொழுகையை ஒரு நாள் விடாமல் ஒரு வேளை விடாமல் தொழுகையை கடைபிடித்து வா தசூமு ரமலான், ரமலான் மாதத்தை அடைந்து விட்டால் நீ நோன்புகளை வை. வா துக்து ஜக்காத்த, செல்வந்தராக இருக்கக்கூடியவர்கள் கட்டாய தர்மத்தை வழங்கி விடுங்கள். வா துஹஜ்ஜுல் பைத்த, யார் வசதி உடையவராக உடல் ஆரோக்கியம் உடையவராக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு சென்று ஹஜ் செய்து விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொல்லுகிறார். இது சொல்லிவிட்டு 2 பேருமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஆத் ரலியல்லாஹு அவர்களும் ஒரு குறிப்பிட்ட தூரம் அவர்கள் பயணிக்கக்கூடியவராக நடந்து செல்லக்கூடியவராக இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட தூரம் அவர்கள் நடந்து செல்லும் பொழுது முஆத் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லுகிறார்கள், யா முஆதே அலா அதுல்லக அலா அபுவாபில் ஹைர், அந்த நன்மையான விஷயங்கள் அதோட முடியல, இன்னும் சில நன்மைகள் இருக்கிறது, அந்த நன்மைகளை நான் உனக்கு எடுத்து சொல்லட்டுமா? அல்லாஹ்வின் தூதரை அதையும் எனக்கு எடுத்து அறிவிங்கள், என்னுடைய வாழ்க்கையை அதை நடைமுறைப்படுத்துகின்றேன். அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லினார்கள், அஸ்ஸௌமு வஜுன்னத்துன், நீ நோன்பு வை, அந்த நோன்பு என்பது உன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடு. ரமலான் மாதத்தில் வைக்கும், ரமலான் அல்லாத நாட்களிலும் அல்லாஹ்வின் தூதர்கள் நமக்கு சுன்னத்தான நோன்புகளை காட்டித் தருகிறார்கள். அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது நாம் தீமைகளுக்கு செல்லாமல் பாவமான காரியங்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் என்பதை அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள். இரண்டாவதாக சொல்லுகிறார்கள், வா ஹதியத்துன் குல்லு, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மத்தை வழங்குங்கள். வா துதைஃபில் மாவு பின் நார், அந்த தர்மம் என்பது உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நெருப்பு இருக்கிறது. அந்த நெருப்பின் மீது தண்ணீரை ஊற்றினால் அந்த நெருப்பு எவ்வாறு அணைந்து விடுமோ, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மத்தை வழங்கும் பொழுது அல்லாஹ் தஆலா உன்னுடைய ஒட்டுமொத்த சிறு பாவங்களை மன்னித்து விடுவான். வா ஸலாத்துல் லைல் வா ஸலாத்து ரஜுலுன் வா ஜூஃபுல் லைல், ஒரு மனிதன் இரவு நேரத்தில் வணக்க வழிபாடுகளை அவன் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். இரவு நேரத்தில் ரமலான் மாதத்தில் செய்வோம், ரமலான் மாதத்தில் மட்டும் கிடையாது, அல்லாஹ்வின் தூதர்கள் ரமலான் அல்லாத நாட்களிலும் நமக்கு இரவுடைய வணக்க வழிபாடுகளை செய்து காமித்திருக்கார். அதை நீங்கள் செய்து கொண்டிருங்கள். இதுவும் உங்களை மறுமை நாளில் சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு செயல். இது நன்மைகளை சொல்லி முடித்து விடுகிறார். முஆத் ரலியல்லாஹு அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பிட்ட தூரம் மறுபடியும் பயணிக்கிறார்கள், நடந்து செல்லுகின்றார்கள். அப்படி நடந்து செல்லும் பொழுது மறுபடியும் முஆத் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் சொல்லினார்கள், அலா அதுல்லக அலா அபுவாப், மிக முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு நான் அறிவிக்கட்டுமா? வா இனாதுஹு, அனைத்து விஷயங்களுக்கும் தூணாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு அறிவிக்கட்டுமா? வா இனாதுஹு வா சினாதுஹு, அனைத்து விஷயங்களுக்கும் அதிக நன்மைகளை பெற்று தரக்கூடிய உயர்வான அமல்களை பற்றி உனக்கு அறிவிக்கட்டுமா என்று 3 செய்திகளை அல்லாஹ்வின் தூதர்கள் முஆத் ரலியல்லாஹு இடத்தில் கேட்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே முஆத் ரலியல்லாஹு சொல்லினார்கள், யா ரசூலுல்லாஹ், அதையும் எங்களிடத்தில் சொல்லுங்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அனைத்து விஷயங்களுக்கும் அர்-ரஸுல் குல்லூன், அனைத்து விஷயங்களுக்கும் முதன்மையானது தலைமையாக இருக்கக்கூடியது அல் இஸ்லாம். ஒரு மனிதன் ஒரு அமலை செய்கின்றான், அந்த அமலுக்கு ஒரு கூலி கிடைக்க வேண்டும் என்றால், அதனுடைய கூலியை இறைவன் மறுமை நாளில் வழங்க வேண்டும் என்றால், அதுக்கு இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டுப்பாடை அவன் ஏற்றிருக்க வேண்டும். இஸ்லாத்தை ஏற்காமல் என்ன அமல்களை செய்தாலும் அதனுடைய கூலியை இறைவன் இந்த உலகத்திலே வழங்கி விடுவான், மறுமையிலே தரமாட்டான். அதனால் அந்த இஸ்லாம் தான் அனைத்து விஷயங்களுக்கும் உங்களுக்கு முதன்மையாக இருக்கிறது. இரண்டாவது, வா இனாதுஹு அஸ்-ஸலாத், அனைத்து விஷயங்களுக்கும் தூணாக இருக்கக்கூடியது தொழுகை. ஒரு பில்டிங்கை, ஒரு கட்டடத்தை ஒரு தூண் எவ்வாறு அதை தாங்கி பிடித்திருக்கிறதோ அதே போல ஒரு நாளைக்கு நாம் 5 வேளை தொழுகைகளை தொழுகும் பொழுது அந்த தொழுகை நம்முடைய அனைத்து சிறு பாவங்களை விட்டும் விலகி இருக்கக்கூடியதாக இருக்கும், பாவங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பான்.
அதேபோல் வஸ்னாமுஹு, அனைத்து விஷயங்களுக்கும் உயர்வாக அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது அல் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய வேண்டும். அது இந்த காலத்தில் செய்ய முடியாது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு இஸ்லாமுடைய ஆட்சி இருந்தது, அப்போது செய்தார்கள். இதெல்லாம் நன்மைகளை சொல்லி முடித்து விட்டார்கள். ஏற்கனவே நன்மைகளை சொல்லும் பொழுது இஸ்லாத்துடைய 5 தூண்கள், அடுத்த நன்மைகளை சொல்லும் பொழுது நோன்பு, தொழுகை, தர்மம், அடுத்த ஒரு நன்மைகளை சொல்லும் பொழுது இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள், தொழு, அதே போல வணக்க அல்லாஹ்வுடைய பாதையில் நீ ஜிஹாது செய் என்று நன்மையான விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர்கள் அப்படியே படிப்படியாக பட்டியலிட்டு சொல்லிவிட்டார்கள். சொல்லி முடிச்சுட்டு முஆத் ரலியல்லாஹு அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு குறிப்பிட்ட தூரம் அவர்கள் பயணிக்கிறார்கள். அப்படி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது மறுபடியும் முஆத் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து முஆத் ரலியல்லாஹு இடத்தில் அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள், யா முஆதே, இதற்கு முன்னால் நன்மையான விஷயங்களை உங்களுக்கு நான் பட்டியலிட்டேன். அந்த நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா? அப்போதான் முஆத் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், இதை தானே நீங்க முதலில் சொல்ல வேண்டும். என்னுடைய ஒட்டுமொத்த நன்மைகளையும் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது, ஒரு காரியம் இருக்கிறது என்றால் அதை சொல்லுங்கள். அதை விட்டு நான் விலகி இருந்து கொள்கின்றேன். என்னுடைய நோன்பு போகிவிடும், என்னுடைய தர்மம் செய்த நன்மைகள் அழிந்துவிடும், என்னுடைய பெற்றோர்களை கவனித்த, என்னுடைய கணவனை கவனித்த அனைத்து நன்மைகளையும் இறைவன் அழித்து விடுவானே, இறைவன் நீக்கி விடுவானே, அப்படிப்பட்ட காரியம் என்ன? அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லினார்கள், வஹத பில் லிசானி, தன்னுடைய நாவை பிடித்து இந்த நாவை நீ பாதுகாத்துக்கொள், இதுதான் உன்னுடைய ஒட்டுமொத்த அமல்களையும் அழித்து விடும் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லுகிறார்கள். உடனே முஆத் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் பேசக்கூடிய அந்த கல்லமும் நான் பேசக்கூடிய ஒரு விஷயத்திற்காக என்ன இறைவன் தூக்கி நரகத்திலே போடுவானா? அதற்கு அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லினார்கள், வ உஜூஹுக்கும் ஃபின்னார், நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் உங்களை நரகத்திலே தள்ளக்கூடியது இந்த நாவுதான். எதை விதைக்கிறோமோ அதை தான் எடுக்கக்கூடியவராக இருப்போம். அதே போல நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் இறைவன் நம்முடைய நன்மைகளை அழித்து விட்டு நம்முடைய நரகத்திலே கொண்டு செல்வான் என்பதை அல்லாஹ்வின் தூதர்கள் பதிவு செய்கின்றார்கள். ஆனால் நாவுடைய விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு ஒரு பேணுதலாக இருக்கின்றோம், நாவை பாதுகாக்கக்கூடியவராக, நாவின் மூலமாக பல்வேறு விஷயங்களை பேசக்கூடியவராக இருக்கிறோம். ஆனால் நாவை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு இல்லை. ஒரு சபையில் அல்லாஹ்வின் தூதர்கள் இருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் வருகின்றார். அல்லாஹ்வின் தூதரே, ஒரு பெண்மணி இருக்கிறாள். அந்த பெண்மணி எப்படிப்பட்டவை என்றால், அல்லாஹ்வின் தூதரே, அந்த பெண்மணி அல்லாஹ்வின் பாதையில் அதிகமாக தானம் தர்மத்தை செய்யக்கூடியவர்கள். கசீரத்தின் சலாத்தகா வ சௌமுகா வ சதக்தகா, எவ்வளவு நோன்பு வைக்க முடியுமோ அவ்வளவு நோன்புகளை வைப்பார்கள். எவ்வளவு தொழுவ முடியுமோ பரலான தொழுகையை சரியான முறையில் பேணுவார்கள். அதே போல சுன்னத்தான வணக்க வழிபாடுகளை சரியான முறையில் பேணுவார்கள். அவர்களை போன்று ஒரு வணக்க வழிபாடு செய்யக்கூடிய எந்த பெண்மணியும் இல்லை. சதக்தகா, அந்த பெண்மணியத்தில் சென்று தர்மத்தை கேட்டால் அந்த பெண்மணி அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில் தானம் தர்மத்தை வழங்கக்கூடியவளாக இருப்பாள். ஆனால் அந்த பெண்மணி அன்னது ஜீரானிகா, தன்னுடைய நாவை வைத்து தன்னுடைய அண்டை வீட்டுக்காரருக்கு பிறருக்கு தொந்தரவு தரக்கூடியவளாக இருக்கிறார். அதிக நன்மைகள் ஒரு பக்கம் இருக்கிறது, பிறருக்கு தன்னுடைய நாவின் மூலமாக தொந்தரவு தரக்கூடியவளாக இருக்கிறார். இந்த பெண்ணுடைய நிலை என்ன? அல்லாஹ்வின் தூதர்கள் சிறிது தாமதம் இல்லாமல் சொல்லினார்கள், ஹிய பின்னார், இந்த பெண்மணி எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் பிறருக்கு தன்னுடைய நாவின் மூலமாக தொந்தரவு இடையூறு தந்த காரணத்தினால் இந்த பெண்மணி மறுமை நாளில் நரகத்துக்கு செல்லக்கூடியவர். மறுபடியும் அந்த நபித்தோழர் கேட்கிறார், இன்ன ஃபுலானத்தன், இன்னொரு பெண்மணி இருக்கிறாள், கில்லா சலாத்தக வ சௌமிக வ சதத்திகா, குறைவாக நோன்பு வைக்கின்றார்கள், குறைவாக தானம் தர்மம் செய்கின்றார்கள், குறைவாக தொழுகக்கூடியவராக இருக்கிறார். ஃபரலான துணை கரெக்டாக தொழுது முடிச்சிருவார்கள்.
நோம்பா வரலான நோம்பை அவர்கள் நோன்பு நோற்று விடுவார்கள். தானம் தர்மமா தன்னுடைய சக்திக்கு உட்பட்டு அது குறைவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் தர்மத்தை செய்து விடுவார்கள். ஆனால் லா துஅத்தி ஜீரானிஹா, தன்னுடைய அண்டை வீட்டுக்காரருக்கு தன்னுடைய நாவின் மூலமாக எவ்வித தொந்தரவும் இல்லாமல், இடையூறு இல்லாமல், அவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் தன்னை தற்காத்துக் கொள்வாள். இந்த பெண்ணுடைய நிலை என்ன? அதற்கு அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லுவார்கள், வஹிய ஃபில் ஜன்னா, இந்த பெண்மணி மறுமை நாளில் சுவனத்தில் இருப்பார். எவ்வளவு அமல்கள் செய்தாலும் முக்கியம் இல்லை. நம்முடைய நாவின் மூலமாக பிறருக்கு இடையூறு, பிறருக்கு தொந்தரவு தரக்கூடியவராக இருந்தால் அந்த நபர் மறுமை நாளில் அமல்கள் அளிக்கப்பட்டு இறைவன் அவர்களை நரகத்துக்கு அழைத்து செல்வான் என்பதை அல்லாஹ்வின் தூதர்கள் இந்த செய்தியிலே நமக்கு சொல்லுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையுடைய சிந்தனை பற்றி சொல்லும் பொழுது, மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா அனைத்து முன்னாடி இடம் இருக்குவாங்கம்மா, அனைத்து மனிதர்களையும் மஹ்ஷர் மைதானத்தில் இறைவன் ஒன்று திரட்டுவான். அனைத்து மனிதர்களும் இறைவனுக்கு முன்னால் இருப்பார்கள். அப்படி இறைவனுக்கு முன்னால் இருக்கும் பொழுது இறைவனுக்கும் அந்த மனிதனுக்கு பற்றி எவ்வித தடுப்பும் சுவரும் எதுவுமே இருக்காது. லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜமானும், திரைகள் இருக்காது, சுவர்கள் இருக்காது, தடுப்புகள் இருக்காது, எதுவுமே இல்லாமல் இறைவனை அந்த மனிதன் நேரடியாக பார்க்கக்கூடியவனாக இருப்பான். இறைவன் நேரடியாக அந்த மனிதத்திலே கேள்விகளை கேட்பான். அப்படி கேள்விகளை கேட்கும் பொழுது, நான் தமிழை மட்டும்தான் பேசுவேன், தமிழை தவிர எனக்கு வேற எந்த மொழியும் தெரியாது, அதனால் இறைவன் கேள்விகளை கேட்டால் என்னால் பதிலளிக்க முடியாது என்று எண்ணிவிடக்கூடாது. நாம் என்ன மொழிகளை பேசுவோமோ அந்த மொழிகளில் இறைவன் நம்மிடத்தில் கேள்விகளை கேட்பான். நமக்கும் இறைவனுக்கு மத்தியில் எந்த மொழியாக்கம் செய்யக்கூடிய யாருமே இடையில இருக்க மாட்டார்கள். அப்படி இறைவன் கேள்விகளை கேட்கும் பொழுது அந்த மனிதன் தன்னுடைய வலது பக்கத்தில் திரும்பி பார்ப்பான். நரகத்தை தவிர எந்த ஒன்றும் இருக்காது. ஃபலா யரா இல்லா ஜஹன்னம, நரகத்தை தவிர எந்த ஒன்றும் இருக்காது. அன் ஷிமாலிஹி, தன்னுடைய இடது பக்கத்தை அவன் திரும்பி பார்ப்பான். ஃபலா யரா இல்லா ஜஹன்னம, நரகத்தை தவிர எந்த ஒன்றும் இருக்காது. அவன் இறைவனுக்கு முன்னால் இருக்கும் பொழுது இறைவன் மலக்குமாருக்கு கட்டளையிடுவார். மலக்குமார்கள் அந்த நரகத்தை இழுத்து கொண்டு வந்து அவனுக்கு பின்னால் வைப்பார்கள். நரகம் என்ன சாதாரண ஒரு இடமா? இவ்வளவு பெரிய பில்டிங்கா? அதை கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லுகிறார்கள். அந்த நரகத்தை 70,000 சங்கிலியால் பிணைக்கப்பட்டு, ஒரு சங்கிலி 2 சங்கிலி கிடையாது, அவன் கழுத்துல போடக்கூடிய செயின் எண்ணிடக்கூடாது, யானைக்கு கட்ட விடக்கூடிய செயினை விட மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய சங்கிலி. அந்த 70,000 சங்கிலியில் அந்த நரகத்தை சுற்றி பிணைக்கப்பட்டு இருக்கும். ஒவ்வொரு சங்கிலிலும் 70,000 மலக்குமார்கள் இருப்பார்கள். ஒரு மலக்குமார்கள் நம்மளை போன்று வத்தலோ சொத்தலோ கிடையாது, வலிமை உடையவர்கள். அல்லாஹ்வுடைய அரிசை 8 மலக்குமார்கள் சுமப்பார்கள் என்றால் அந்த மலக்குமாருடைய வலிமை எப்படி இருக்கும்? எவ்வளவு பிரம்மாண்டமானவர்கள்! 70,000 மலக்குமார்கள் ஒன்றிணைந்து, ஒரு சங்கிலியில் ஒன்றிணைந்து 70,000 சங்கிலியில் இன்னும் 70,000 மலக்குமார்கள், அப்படியே 70,000 × 70,000 அத்தனை மலக்குமார்கள் ஒன்றிணைந்து அந்த நரகத்தை இழுத்து கொண்டு வந்து இறைவனுக்கு முன்னால் நிப்பாட்டுவார்கள். இவன் அந்த நரகத்துக்கு முன்னால் இருப்பான். திரும்பி பார்ப்பான், வலது பக்கமும் நரகம், இடது பக்கமும் நரகம். அவனால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர்கள் இந்த செய்தியை தன்னுடைய தோழருக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, வத்தகுன்னார், நீங்கள் நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகத்தை நேரடியாக பார்த்தால் எந்த அளவுக்கு ஒரு அச்சம், ஒரு பயம் இருக்குமோ, அல்லாஹ்வின் தூதர்கள் அந்த அளவுக்கு அந்த நரகத்தை பார்த்து விட்டு தன்னுடைய தோழர்களை விட்டும் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கின்றார்கள். ஒரு அச்சத்தில், ஒரு பயத்தில். அப்பொழுது சொல்லுகிறார்கள், நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று 3 தடவை அதை சொல்லிவிட்டு இறுதியாக சொல்லுகிறார்கள், அந்த நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு பேர்ச்சம்பளம், 10 முறை ஒரே ஒரு பேர்ச்சம்பளத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் திருமத்தி செய். அதுவும் இல்லை,
நான் ஏழ்மை நிலையில் இருக்கிறேன், பொருளாதாரத்தில் பின்தங்கியவனாக இருக்கிறேன், பொருளாதாரம் இல்லாதவனாக இருக்கிறேன், என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாதவனாக இருக்கிறேன் அப்படின்னு நீ எண்ணக்கூடியவனாக இருந்தால் அபுதுல் கலாம், உன்னுடைய நாவை நல்லதுக்கு மட்டும் நீ பயன்படுத்து, நல்லதை பேசு, வேற எதுக்கு உன்னுடைய நாவை பயன்படுத்தாத, பிறரை திட்டாத, பிறரை ஏசாத, பிறரை சபிக்காதே. உன்னுடைய சாபம் என்பது உன்னை நரகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு சொல் என்பதை அல்லாஹ்வின் தூதர்கள் பதிவு செய்கின்றார்கள். பெருநாள் தினத்தில் ஆண்களுக்கு பெண்களுக்கும் உரை நிகழ்த்துகின்றார்கள். ஆண்கள் சைடு உரை கேட்குது, பெண்கள் சைடு உரை கேட்கவில்லை. மறுபடியும் அல்லாஹ்வின் தூதர்கள் பெண்கள் சைடு சென்று உரையை நிகழ்த்தி விட்டு பெண்களை பார்த்து சொல்லுகிறார்கள், உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதனால் அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக தர்மத்தை வழங்குங்கள். இதுதான் அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லுகிறார்கள். அதில் ஒரு பெண்மணி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஏன் நரகத்துக்கு செல்கின்றோம், நாங்கள் நரகத்துக்கு செல்லக்கூடிய காரணம் என்ன? அதற்கு அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம், வா தக்ஸிருல் லாயின, நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள். அதுக்கு பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் சபிப்பார்கள். இது எல்லாருக்கும் உள்ள சட்டம். அதிகமாக சபிக்கும் பொழுது அதுதான் நம்மளை நரகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு மூல காரணம் என்பதையும் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அதே ஒரு நல்லது பேசுவதாக இருந்தால் நம்மளை சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு மூல பொருள், மூல காரணம் என்பதையும் நம்ம உள்ளத்தில் பதிவு செய்யலாம். ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வருகின்றார், யா ரசூலல்லாஹ், அக்பர்னி பி அமலின் வ யுத்கிலுனி ஜன்னா, என்னை சுவனத்திற்கு நுழைய வைக்கக்கூடிய ஒரு நல்ல அமலை எனக்கு சொல்லுங்கள். அல்லாஹ்வின் தூதர்கள் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு அந்த நபித்தோழரை அழைத்து அந்த நபித்தோழருக்கு சொல்லுகிறார்கள், உன்னிடத்தில் அடிமை இருந்தால் அந்த அடிமையை விடுதலை செய், இது மிகப்பெரிய ஒரு நன்மை. அடிமை இல்லை என்றால் ஒரு அடிமை தன்னை விடுதலை செய்வதற்காக முயற்சி செய்வான், அந்த அடிமைக்கு நீ உதவு, பொருளாதாரத்தை கொடு, அவனுக்கு எப்படி அரவணைக்க முடியுமோ அதை செய், இதை உன்னை சுவனத்திற்கு அழைத்து செல்லும். இது உன்னால் முடியல, சிரமமாக இருக்கு என்றால் பால் துறக்கூடிய அந்த விலங்கினம் பசு இருக்கிறது அல்லது ஆடு இருக்கிறது, இதை ஒரு ஏழைகளுக்கு தர்மமாக வழங்கு. அல்லது நீ எந்த உறவினரை துண்டித்து வாழுகின்றாயோ, பெரும்பாலான நபர்கள் உறவினை துண்டித்து தானே வாழுவோம், வேணாம், அவர்கள் மூலம் இணைந்து வாழ்ந்தால் அதிகமாக நமக்கு துன்பம் வருது, கஷ்டம் வருது என்பதற்காகவே துண்டித்து வாழும். அல்லாஹ்வின் தூதர்கள் சொன்னார்கள், அதை நீ சகித்துக் கொண்டு அந்த உறவை நீ மறுபடியும் இணைத்து வாழ்ந்தால் நீ மறுமையினால் சுவனத்துக்கு நுழையலாம். இல்லம் துத்தேக், அதுவும் முடியவில்லை என்றால், சிரமமா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படி எண்ணினால் பசித்தவருக்கு உணவளி, தாயித்தவனுக்கு தண்ணீர் கொடு, தக்முரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவு, தன்யௌன அனில் முன்கர், தீமையை விட்டும் தடு. இதுவும் உன்னால் முடியவில்லை, இதுவும் உனக்கு சிரமமா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படி என்றால் உன்னுடைய நாவை நல்லதை தவிர வேறு எதுக்கும் பயன்படுத்திக் கொள்ளாத உன்னுடைய நாவை நீ பாதுகாத்துக்கொள். இதை பாதுகாத்தாலே உன்னை இறைவன் ஏதாவது ஒரு நாளில் உன்னை சுவனத்திற்கு அழைத்து செல்வான் என்பதை அல்லாஹ்வின் தூதர்கள் அந்த இடத்திலே பதிவு செய்கிறார். நம்ம நாவுன்னு அலட்சியமா இருந்துடக்கூடாது. நம்ம நாவு தானே, நம்ம பேசக்கூடிய சொல்லிருக்கு, இறைவன் தண்டிப்பானா, இறைவன் பேசுவானா என்று எண்ணிவிடக்கூடாது. நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லிற்கும் நம்முடைய மலக்குமார்கள் ஒவ்வொரு நபர்களும் அவரை பதிவு செய்கிறார்கள். நல்லது பதிவு செய்ய ஒரு மலக்குமார்கள், நாம் பேசக்கூடிய தீமைகளை பதிவு செய்ய ஒரு மலக்குமார்கள். மறுமை நாளில் நமக்கு முன்னால் அந்த ஏடுகளை எடுத்து நீட்டப்படும் பொழுது நம்மளால் பதிலளிக்க முடியாது. அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி அந்த நாவின் மூலமாக பிறருக்கு துன்பத்தையோ பிறருக்கு இடையூறையோ தந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா இந்த ரம்லான் மாதத்தை நமக்கு பக்குவப்படுத்துகின்றான், ஏற்படுத்தியிருக்கிறான். ரம்லான் மாதம் வருகிறதா, இறைவனுக்கு அஞ்சியமாக, இறைவனுக்கு பயந்தவனாக நீ தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது. உன்னுடைய நாவின் மூலமாக பொய்களை பேசக்கூடாது, பொய்களை சொல்லக்கூடாது, எதுவுமே திட்டக்கூடாது, தீய சொற்களை விட்டு நீ தவிர்ந்து இரு. இதெல்லாம் இருந்தால் நீ நோன்பு வைத்ததுக்கு உனக்கு நன்மை கிடைக்கும். இதெல்லாம் விட்டு விலகவில்லை என்றால் உனக்கு நோன்பு வைத்த எவ்வித நன்மையும் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர்கள் பதிவு செய்வதற்கு காரணம், இந்த ஒரு மாதத்தில் நம்முடைய நாவுகளை சரியான முறையில் நாம் பயன்படுத்தும் பொழுது அதற்கு பின்னால் வரக்கூடிய ஏனைய மாதங்களில் நம்முடைய நாவுகளை பக்குவமாக பயன்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடியவராக இருக்கும். இராணுவத்தில் பார்க்கலாம், இராணுவத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு
பல்வேறு அவர்கள் பயிற்சிகளை வழங்குவார்கள். இது இந்த ஒரு சுவரை தாவு, கீழே உழுந்து செல்லு, அல்ல முள் மரத்துக்கு மேலே ஏறு, அது எவ்வளோ பெரிய அடியல் பட்டாலும் இதையெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று ஒரு பயிற்சி வழங்கக்கூடிய காரணம், அந்த இராணுவ களத்தில் இருக்கும் பொழுது, எதிரிகளை சந்திக்கும் பொழுது உன்னை தற்காக்க வேண்டும், பிறருக்கு பாதிப்பு வராத அளவுக்கு நீ அந்த இடத்திலே முன்னிற்க வேண்டும் என்பதற்காக ஒரு பயிற்சி, அவரை சரி செய்வதற்காக, பக்குவப்படுத்துவதற்காக ஒரு பயிற்சி வழங்கப்படுது. அதைவிட இந்த வணக்க வழிபாடு என்பது நாம் நன்மைகளை சேகரிக்க வேண்டும் என்பதற்காக, நன்மையான விஷயங்களின் பக்கம் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் இந்த ரமலானை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறான், நம்மளை பக்குவப்படுத்துவதற்காக இதை தந்திருக்கிறான். இதை கவனித்து வைத்துக் கொண்டு இந்த மாதங்களில் நம்முடைய நாவுகளை சரியானது மட்டும் நான் பயன்படுத்தக்கூடியதாம், அதே போல் ஏனைய மாதங்களையும் நம்முடைய நாவை பாதுகாக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக.